Hi friends, welcome to the channel Nanjil நாட்டு சமையல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 50 கிராம் வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. கருப்பு உளுந்து தோல் உள்ள உளுந்து எடுத்துக்கிறேன். இது 250 கிராம் எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இட்லி பொடி அந்த அளவுக்கு கலர் வராது. சாப்பாட்டு அரிசி 250 கிராம், கொத்தமல்லி 150 கிராம் எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு 250 கிராம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 150 கிராம், அரிசி பருப்பு உளுந்து இந்த 250 கிராம் எடுத்துக்கோங்க. காயப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 20 to 25 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்துக்கிறேன் தேவையான அளவு. ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வரமிளகாவை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஆனோன்னு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க. எல்லா பொருளும் நம்ம சேர்த்து வறுக்கக்கூடாது. அப்படி வறுத்தீங்கன்னா சில பொருள் அதில் வறுப்படாம கூட இருக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு உளுந்த நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க. மிதமான சூட்டில் வச்சு துவரம்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வறுக்கணும். அப்போதான் நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்க இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தோன்னு நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லியும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காயப்பொடியை அதில் நம்ம சேர்த்துடலாம். காயப்பொடியை நீங்கள் தனியாக சேர்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் கருவேப்பிலை வறுக்கும் போதே கூட இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பொடியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்க, இட்லி மிளகா பொடி ரெடி ஆயிருச்சு. இட்லியோட தோசையோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோ போல நமக்கு இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு. ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த இட்லி பொடி ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம நாஞ்சில் நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.